நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை சார் அப்படிம்பாங்க. யூரின் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் போயிட்டு வந்து படுத்துருப்பேன், பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த யூரின் வரதுக்கான சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. இது அடுத்தது எங்கே போகணுன்னு கேட்டிங்கனாக்கா பிளாடர் வீக் ஆகிடும். அடிக்கடி எனக்கு யூரினேஷன் இருக்குது, அடிக்கடி நான் வந்து யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சால் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரீக்வன்சி யூரினேஷன் இருக்கும். அதேமாதிரி டயபெட்டிக் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, ஏபின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. டயபெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஏ செக்ஷன் பி செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய ட்ராவல் எடுக்கிறவங்களுக்கு, தப்பான தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி குடிச்சிருப்பாங்க, அடுத்த 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இன்னும் ஊரில் தண்ணி குடிச்சிருப்பாங்க. இதுமாரி வாட்டர் டிஃப்ரென்சியேஷனில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் வரும். இதை என்ன பண்ணால் அழகாக நேச்சுரலாகவே சரி பண்ண முடியும். உடல் சூடை தணிப்பதற்கான முதல் மருந்து அதிமதுரம். அதிமதுரம் அழகான ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் அளவான ஒரு விஷயம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு 4 ஸ்மெல் பார்த்துக்கூட, அதுதான் நான் அழகான விஷயம்னு சொன்னேன். அடுத்தது நன்னாரி, அது ஒரு 10 கிராம். நன்னாரி 10 கிராம், அதேமாரி அதிமதுரம் 10 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து காலையில் வெறும் தண்ணியில் கலக்கி மிக்ஸ் பண்ணி குடித்தாலே போதும். காலையில் மாலையில், காலை மாலை இப்படி எடுத்துகிட்டே வந்தாங்கனாக்கா 5 நாளில் இந்த இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் அதிமூத்திரம் அப்படிங்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய கண்டினியூஸாக நான் வந்து என்னுடைய லேப்டாப்லேயே இருக்கேன், ஒர்க்லேயே இருக்கேன், ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கேன், எனக்கு எந்த விதமான அவுட்புட்டே இல்லை, எனக்கு வெளியில் போகிறதுக்கான வெளி உலகத்துக்கு சிரிக்கிறது கூட கிடையாது, ஃபுல் அண்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்துடும். எப்படி உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்கள்ட்ட பேசிவ் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை வருதோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு, ஏசிலே உட்காந்துருக்கு பிரச்சனைனா அந்த கிட்னி ப்ராப்ளம் வருது. இந்த மாம்பருப்பு பொடியில் உறுப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. ஒன்று மாதுளை ஓடு, இல்லைன்னா மாதுளை பருப்பு பொடின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இது கேன்சர் வந்தவங்க தான் கிடையாது, வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிமூத்திரம் அப்படின்னு சொல்கிறது தமிழில் சொல்லுவாங்க. அடிக்கடி எனக்கு யூரினேஷன் இருக்குது, அடிக்கடி நான் வந்து யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏன் இது வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன செஞ்சால் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது இதுக்கு பேர் அழகாக ஏன் சொன்னாங்க அதிமூத்திரம்னா, அதிகப்படியான ஒரு மூத்திரத்தரவுகோல் வந்து பார்த்திங்கன்னா அது பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரீக்வன்சி யூரினேஷன் இருக்கும். அதேமாதிரி டயபெட்டிக் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க, ஏபின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. டயபெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஏ செக்ஷன் பி செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா யூரினரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி அங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் மெயின் காரணமாக இருக்கும். ஏன் அந்த ஃப்ரீக்வன்சினா கிட்னிக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இந்த அளவில் இருந்துச்சுனாக்கா அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனில் தான் வந்து கணக்கிடப்படுகிறது. ஸோ அப்போ யாருக்கு வருது? ட்ரிங்கிங், ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய ட்ராவல் எடுக்கிறவங்களுக்கு, தப்பான தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி குடிச்சிருப்பாங்க, அடுத்த 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இன்னும் ஊரில் தண்ணி குடிச்சிருப்பாங்க. இதுமாரி வாட்டர் டிஃப்ரென்சியேஷனில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் மெயினாக எதற்கான கேட்டால் உடல் சூடு தான் மெயினான ஒரு காரணமாக இருக்குது. ஏன் இது உடல் சூடாகுது அப்படின்னா நம்ம அயன் சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்கும். அதேமாதிரி ப்ரெக்னென்சி சொன்ன இல்லையா, அந்த மாதிரி. அதேமாதிரி டயபெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஆரம்ப நேரத்தில் பெருசு இருக்காது. இந்த மிடில் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை சார் அப்படிம்பாங்க. யூரின் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் போயிட்டு வந்து படுத்துருப்பேன், பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த யூரின் வரதுக்கான சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. இது அடுத்தது எங்கே போகணுன்னு கேட்டிங்கனாக்கா பிளாடர் வீக் ஆகிடும். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா யூரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அச்சின்னு தும்முவாங்க. லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா யூரின் தும்மும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மெயின் இந்த சூடு, நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் மெயின் காரணங்கள். இதை என்ன பண்ணால் அழகாக நேச்சுரலாகவே சரி பண்ண முடியும். உடல் சூடை தணிப்பதற்கான முதல் மருந்து அதிமதுரம். நாட்டு மருந்து கடையில் அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதிமதுரம். அந்த அதிமதுரம் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதிமதுரம் அழகான ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் அளவான ஒரு விஷயம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு 4 ஸ்மெல் பார்த்துக்கூட, அதுதான் நான் அழகான விஷயம்னு சொன்னேன். அடுத்தது நன்னாரி, அது ஒரு 10 கிராம். நன்னாரி 10 கிராம், அதேமாரி அதிமதுரம் 10 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து காலையில் வெறும் தண்ணியில் கலக்கி மிக்ஸ் பண்ணி குடித்தாலே போதும். காலையில் மாலையில், காலை மாலை இப்படி எடுத்துகிட்டே வந்தாங்கனாக்கா 5 நாளில் இந்த இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் அதிமூத்திரம் அப்படிங்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதிமதுரம் ப்ளஸ்
நன்னாரி பவுடர். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திங்கனாக்கா, பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள் டர்மரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிட்டிகை போதும். நல்ல குவாலிட்டியான மஞ்சளாக போடுங்க. நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அந்த டம்ளர் தண்ணி குடித்தாலே போதுமான விஷயம். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த யூரினரி ட்ராக்ல இருக்கக்கூடிய எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக சூப்பராக இருக்கும். ஸோ காலையில் ஒரு வேளை எடுத்தால் போதும் எம்டி ஸ்டமக் இந்த டர்மரிக் ஆயில். இன்னும் குறுக்கு மீன் கிடைக்கிது வெளியில் எல்லாமே. அப்போ அதை ஒரு ட்ராப் எடுத்தாலே போதுமான விஷயம். இஸ் க்யூர். அதாவது இன்றைக்கி வந்து பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூடுலேருந்து வரக்கூடிய கிட்னி டேமேஜ், கிட்னி சுருக்கம் தான் மெயினான காரணமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவங்களோட ஹேபிட், இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இந்த நிக்கோட்டினாக மாறும்போது இருக்கக்கூடிய அதிர்வலைகள், ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய கண்டினியூஸாக நான் வந்து என்னுடைய லேப்டாப்லேயே இருக்கேன், ஒர்க்லேயே இருக்கேன், ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கேன், எனக்கு எந்த விதமான அவுட்புட்டே இல்லை, எனக்கு வெளியில் போகிறதுக்கான வெளி உலகத்துக்கு சிரிக்கிறது கூட கிடையாது, ஃபுல் அண்ட் ஒர்க்லேயே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்துடும். நான் எங்கேயுமே இல்லை, நான் வந்து ஏசியில் தான் இருக்கேன், எந்த டென்ஷன்லேயுமே இருக்கேன், எனக்கு ஏன் சார் இந்த பிரச்சனை வருது? நீ உள்ளே இருக்கிறது தான் டென்ஷன். எந்த வெளி உலகமே இல்லாமல் ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வெளியில் போனால் இருக்கக்கூடிய சூடு கூட உட்காந்து வேலை செய்யக்கூடிய சூடு அதிகமான சூடு. எப்படி உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்கள்ட்ட பேசிவ் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை வருதோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஏசிலே உட்காந்துருக்க பிரச்சனைனா அந்த கிட்னி ப்ராப்ளம் வருது. இது அப்படியே அடுத்த ஸ்டேஜ் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து யூரினரி பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வருது, அப்புறம் ஃபெயிலியர் ஆகுது, அப்புறம் கண்டம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி இப்படி எல்லாமே ஆரம்பத்துலேயே இந்த நன்னாரி ப்ளஸ் அதிமதுரம் சொன்னேன் இல்லையா, தி பெஸ்ட்டு. அதேமாதிரி டர்மரிக் வாட்டர் தி பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செய்யக்கூடியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாதுளை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து காய போட்டு வச்சுக்கிட்டு அதை பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில். அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வந்தாலே போதும். இது மட்டும் கிடையாது, மாதவிடாய் பிரச்சனைகள், மாதவிடாய் டைமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வலி இருக்கு இல்லையா, அது. ரெண்டாவது ஓவர் ப்ளீடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை ஓடு சூப்பர். அதேமாதிரி பருப்பு பொடி, இந்த பருப்பு பொடியில் உறுப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. ஒன்று மாதுளை ஓடு, இல்லைன்னா மாதுளை பருப்பு பொடின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இல்லை நம்மளே காய வச்சு கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ரெண்டையும் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. அதுலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து பாருங்கள். இந்த ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங், பெரும்பாடு, அதேமாதிரி யூரினியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், ப்ளஸ் வயிறு சூடாக இருக்கிறது, ஊதக வலி, குன்மம், இது மாதிரி வயிறு பிரச்சனை விஷயங்கள், வயிற்றில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக கட் ஹெல்த்துக்கு தேவையான விஷயம் பார்த்திங்கனாக்கா இதுலேயே அடங்கிடுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு இது எப்படி எடுத்துக்கணுன்னே தெரியல. ஆப்பிள் சிடர் வினிகர் தானே வாங்கி என்னமோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. அந்த பாட்டிலோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2 ml 3 ml இருக்கும், அவ்வளோதான். ஸோ எடுத்து 2 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ 100 mlக்கு நம்ம எடுக்க போகிற அளவு என்ன, 2 ml தான். அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே காலையில் வெறும் எம்டி ஸ்டமக்கில் எடுத்திங்கனாக்கா, ஸோ தொண்டையிலேருந்து வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி பண்ணி விட்டுரும். கேன்சருக்கு இது வந்து ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக பயன்படுது. இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் ப்ளஸ் வாட்டர் டெய்லி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான். நான் சொன்ன அளவில் கரெக்டான 100 mlக்கு 2 ml மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்துட்டாலே சூப்பரான விஷயம். இது கேன்சர் வந்தவங்க தான் கிடையாது, வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே கெமிக்கலைசேஷன் இருக்கு இல்லையா, உடம்பை பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, அதேமாதிரி கிட்னியை பியூரிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கிற அளவு ரொம்ப முக்கியம். அமிர்தமே ஆனாலும் அதிகமான நஞ்சு தான். அதனால் எந்த ஒரு மெடிசன்லையுமே எந்த டாக்டர் எது சொன்னாலும் நீங்கள் நல்லா கூர்ந்து கேளுங்க, இல்லைன்னா நேராகவே ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா எந்த டாக்டர்கிட்ட உங்களுக்கு எந்த மெடிசன் தேவைப்படுதோ நீங்கள் போய் டேரெக்டாக போய் உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அளவு முறைகளில் தப்பாக ஆனிச்சுனாக்கா நீங்கள் கேட்குற விஷயங்கள் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எந்த மெடிசன் யார் சொன்னாலும் அளவு என்ன சொல்கிறாங்கிறது ரிப்பீட்டடாக கேளுங்க. டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் கேட்டே தெரிஞ்சுக்கலாம். நீங்களாக ஒரு அளவில் எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்ளம் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அமிர்தமான மருந்துகள் தான் நம்ம சொல்லப்படுறோம், அதுவே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அளவு முக்கியம். 100 ml வாட்டரில் 2 ml ஆப்பிள் சிடர் வினிகரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பு எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்காது. நம்ம வெளியூர் போகிறோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்லாம் ஊராக போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ்க்காக. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கையில் இதுமாரி கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். ஸோ எந்த வாட்டர் குடித்தாலும் அது சரிசிலே பேலன்ஸ் ஆல்கலைனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆப்பிள் சிடர் வினிகர். உடம்புல அமிலத்தன்மை, காரத்தன்மை எது இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு, நாடி நரம்புகள் எல்லாத்தையுமே அசிடிக்காக இருக்கிறது ஆல்கலைனை மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஆப்பிள் சிடர் வினிகருக்கு இருக்குது. ஸோ அழகான பேலன்ஸில் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். இந்த அதிமூத்திரம் என்ன சொல்லக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்,
பெரியவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு சின்னவங்களுக்கு உடம்பு எனக்கு வந்து செம ஹீட்டாக இருக்குது சார், எனக்கு வந்து அந்த வயிறு குத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி யூரினேஷன் போகும்போது எரியும் பயங்கரமாக, சூடு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குளிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கிட்னி எங்கே பாதிக்கப்படுதுன்னா இந்த கிட்னி தான். ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா பாடி எப்போதுமே ரெகுலர் பேலன்ஸில் இருக்க வேண்டிய விஷயம்தான். யாரும் தர்பூசணியை மிஸ் பண்ண வேண்டாம். இது கிட்னி ஹெல்த்துக்கும் ப்ளஸ் வயிறுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அயன் சத்து குறைபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வெந்த அயம் அதை பாருங்கள், நேச்சுரலாகவே இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து கேட்டிங்கன்னா வெந்தயம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும், அதேமாதிரி இன்ஃபெக்ஷனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக இது எப்படி எடுக்கலாம், லைட்டாக பொன்னுருவில் வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதேமாதிரி கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். ஆக இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்சுலின் அழகாக சுரக்க வைக்கும், பேலன்ஸிங்காக வச்சுருக்கும். கிட்னிக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன் சத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது குறையும் போது தான் எல்லா பிரச்சனையுமே வருது. ஆக இறைவனால் கொடுக்கப்பட்ட நேச்சுரல் வெந்த அயம், அதாவது வெந்தயத்தை நம்ம அப்படி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும், உடல் பேலன்ஸ் இருக்கும். ஆக ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுதான் மெயினான காரணங்கள் இருக்கலாம். இதை மட்டுமே அழகாக ஹோம் ரெமடியாக எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம ஈஸியாக ரெக்கவர் ஆகலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.